ஒரு வீட்டுடைய முகவரி 0 அதாவது 0 அப்படின்னு போட்டிருக்கு. ஒருத்தருடைய அட்ரஸோ லொகேஷனோ எப்படி 0வா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நம்ம நாட்டில் பலர் வீடு இல்லாம இருக்காங்க. இன்னும் சில வில்லேஜஸ் முனிசிபாலிட்டிஸ்ல வீட்டு நம்பர் அதாவது டோர் நம்பரே கொடுக்கப்படாம இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வீடு இல்ல வீட்டுக்கு டோர் நம்பரோ அந்த அட்ரஸ்க்கு ஒரு லொகேஷன் நம்பரோ இல்ல அப்படின்ற காரணத்துக்காக ஒரு வாக்காளர் வாக்களிக்கும் உரிமையை இழந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக வீடு இல்லாதவங்க இப்போ ஒரு மரத்தடியில படுத்திருப்பாங்க, இல்ல ஒரு பாலத்துக்கு கீழே படுத்திருப்பாங்க, இல்ல ரோடோரமா படுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அட்ரஸை 0 அப்படின்னு குறிப்பிட்டு அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை ஏற்படுத்துறதுக்காகத்தான் நாங்க சில வாக்காளர்களுடைய பேருக்கு பின்னாடி அட்ரஸ் அப்படின்ற இடத்துல டோர் நம்பரை 0 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் மலை மேல இருக்கு. அந்த மலை மேல ஒரே ஒரு பெண்மணி வசிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரப்ப அவங்களுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக வாக்குப்பதிவு அதிகாரிகள் நேரடியா 2 நாட்கள் பயணம் செஞ்சு அங்க போய் அவங்களுடைய வாக்கை பதிஞ்சிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட வீடு இல்ல, அவங்க ரோட்லயோ இல்ல பிளாட்ஃபாரத்திலயோ எங்கேயோ படுத்திருக்காங்க, இல்ல ஒருத்தர்கிட்ட வீட்டுடைய எண் இல்ல அதாவது டோர் நம்பர் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அந்த ஏழை எளிய மக்களை நீங்க ஃபேக் ஓட்டர்ஸ் அதாவது பொய்யான வாக்காளர்கள் அப்படின்னு குறிப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேள்வி எழுப்பியிருக்காங்க.